தூங்கிட்டு இருப்பாங்கக்கா, ஃபோன் எடுக்கல பாருங்க. பாட்டு ஃப்ரீயாக தூங்குதான், நமக்கு தான் டென்ஷனாக இருக்குது. அதானக்கா ஃபோன் போட்டாலும் அப்படின்னு தூக்கம் வருது. தெரியுமா ஃபோன் அடிக்க பாரு. இப்போ யார் அடிக்க போகிறாங்க? ஃபோன் அடிக்க எடுத்து பாரு. இந்த பவி தூங்கலையா? காலையில் அடிக்க. ஹலோ, ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டியோ? எவ்வளோ நேரம் அடிக்க அப்படின்னு உனக்கு தூக்கம் காலையில்? அது நைட் ரொம்ப நேரம் மாமாட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. இப்போ இவ்வளோ பற்றிலாம் நைட் நல்லா ரொம்ப நேரம் பேசிட்டு இப்போ வந்து தூங்குது. நந்தினி, அக்கா நீங்கள் என்ன செய்தி வியாபாரம்ல? இண்டி கொஞ்சமாட்டும் உனக்கு பொறுப்பு இருக்கா? நைட் அவ்வளோக்குள்ள சொல்லியிருக்கோம். நாங்கள் எழுந்துச்சி கிச்சனுக்கு வந்தாச்சு. அதான் நீ வர காலமே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கோம். என்னாச்சு ஏதாச்சும் நாங்கள் டென்ஷனாக இருக்கோம். நீ தாயை தூங்கிட்டு இருக்க. என்னாச்சுக்கா? அட லூஸு, எல்லாரும் எந்திரிக்க முன்னாடி அதை என்ன ஏதுன்னு பார்க்காண்டாமா? செக் பண்ண சொன்னல காலைல. மச்சான் தூங்கிட்டு இருக்கேன் முடிச்சிருக்கேன். மாமா தான் இப்போ ஃபோன் அடிக்கணும் எழுப்பிடுச்சு. அட லூஸு, அவ்வளோக்குள்ள உனக்கு தூக்கமா? இப்போ முடிச்சிருக்கு? இல்லை, தூங்கிட்டு தான் இருக்கு. சரி சீக்கிரம் செக் பண்ணிட்டு வா, பதில் சொல்லு. ஏக்கா அதில் உங்களுக்கு இவ்வளோ ஆர்வமா? எதுக்கு இவ்வளோ வேகமாக இருக்கிய? அதில் என்ன தெரிஞ்சுக்க போறிய? எதுக்கு டெஸ்ட் பண்ணுதுண்ணா? நீ டெஸ்ட் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் சொல்கிறேன். இல்லைன்னா என்னடி பண்ணுவேன்? இல்லைன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தானே. சரி டெஸ்ட் பண்ணிட்டு வா, ரிசல்ட் தெரிஞ்சுக்கிடும். சரிக்கா, நான் வாரேன். ஒருவேளை ஓகேவா இருந்தால் என்னடி செய்வேன்? செக் பண்ணிவிட்டு வாரேன்க்கா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கிச்சனுக்கு வரையா? வாரேன்க்கா, வாரேன். நந்தினி எங்கே போகிறேன்? உடனே போகிறேன், இருங்க வாரேன். சரி மெல்ல போ. சரி தூங்குங்க. ம். அப்போ என்ன செய்ய? மாமா எழுப்பி சொல்லுவோமா? கடவுளே, மாமா சொன்ன மாமா என்ன நினைக்கிறத தெரிலையே. இது உண்மையா பொய்யான்னு வேறு தெரிலையே. மாமா நல்லா தூங்கிட்டு இருக்கேன். மாமா. நந்தினி. அச்சச்சோ, மாமா முழிச்சிரும் போல. தூங்கட்டும். இந்த வரேன் மாமா. ம், வந்து போயிடுதான். வாரேன் மாமா. என்னாச்சு நந்தினி? ஏக்கா சொல்லி தொலைடி, என்னாச்சு? இருங்க, நான் கிச்சனுக்கு வரேன். இங்கே நின்று சொல்ல முடியாது, மாமா தூங்கிட்டு இருக்கு. என் சவுண்டு கேட்டோடனே முடிச்சிருவேன் மாமா. சரி சீக்கிரம் வா, எங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. மாமா, மாமா, மாமா ஏந்திரிங்க மாமா. என்னாச்சுமா? மணி எத்தனை? ஏன் எழுப்பத்த காலில்? நேரம் போல எனக்கு, அதுக்கு தான். ஏந்திரிங்க. நேரம் போடனே எதாவது செய்யும். என்ன ஏன் தூங்குறவனை எழுப்புற? எங்கேயும் எழுந்துச்சி காலையில் போனோன்னே அவரை தூங்குதியா? போகிறேன், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சி போகிறேன். நைட்டு ஃபுல்லாக தூங்க விடல. ஏந்திங்க, தூங்க நேரம் போகுது, ஏந்திங்க. என்ன வச்சுருக்க? எந்திங்கன்னு இருக்க? காஃபி போட்டியா? காஃபிலாம் தர முடியாது, போடலை. ஏந்திரிங்க. சரி போட்டு வா. யாராட்டு போடுறாங்களா? சௌமியா பவி யாரும்? ஒருத்தரும் போடலாமல. எந்திரிங்க, சொல்லுதம்லாம். சொல்லுதா, தூக்கம் வருது. ஒரு அரை மணி நேரம் தூங்கட்டான். காஃபி வேணுமா வேண்டாமா? காஃபி வேணும். போடலன்னு போட்டுவேன். வந்தவொடனே எழுப்புவேன், எந்திரிக்கேன். அதைத்தான் இப்போ நான் செஞ்சுட்ருக்கேன். ஏந்திங்க. என்ன மேட்டு மெட்டுதான் பாருங்கடா. அதான பவி மச்சான, என்ன மேட்டு மெட்டுதான்? காஃபி நான் வச்சுருக்கேன், குடிங்க, சூடாறிடும். நான் கிச்சன் போயிட்டு வரேன். நான் எந்திரிச்ச உடனே தரலாம்ல, கேட்போம்லாம். அப்போ கொண்டு வந்து தரலாம்லாம். அது வரைக்கும் வேலையை பார்க்கலாம்லாம். முடியாது, அது வரைக்கும் நான் இருந்துக்கிட மாட்டேன். சரி குடிங்க, குடிச்சிட்டு கூடுங்க, நான் கிச்சனுக்கு போகிறேன். இல்லை நான் இப்போ வருவேன். குடிக்காமல் இருங்க. படுத்து தூங்கினேன்னா அப்புறம் தண்ணி ஊறி ஊற்றி விடுவேன். முந்தானத்து யாரையும் நான் எழுப்பல. நான் பாடு படுத்துவோன்னு தெரியுமா? நான் எஞ்சி படுத்தா நீ காப்பி கேட்ட பிறகு கொண்டு வந்த. நேற்று நீயே போட்டு வந்து நீ எழுப்பி விட்டு போயிட்ட. இன்றைக்கும் எழுப்பி விடுத. நைட்டு தூங்கையும் விட மாட்டேக்கா. காலையும் எழுப்பி விட்டா எப்படி ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்க முடியும்? இப்போ எந்திக்க முடியுமா முடியாதா? சரிப்பா, எந்திரிச்சிருந்தேன். நீ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பு. 9 மணிக்கு போகணும்னு சொல்லிடுச்சு. சரி போவேன், கிளம்புறேன். சாப்பிடாதான் அங்கே போய் ஏதாச்சும் வாங்கி தரேன். டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சரி மாமா. கொஞ்ச நேரம் தூங்க விடுதா பாரு. காஃபியை கையில் தந்துட்டு போயிருக்கலாம்ல. அங்கே கொண்டு வச்சுட்டு போயிருக்கா பாரு. அப்போ தான் எந்திப்பேன்னா அங்கே கொண்டு வச்சுட்டு போயிருக்கா பாரு. இப்போ என்னத்தை வச்சுருக்கா காஃபி கப்புக்கிட்ட? இது என்னது? டெம்பரேச்சர் பார்க்குறதா? இது இப்படி இருக்காது, அது நீளமெல்லாம் இருக்கும். ஏய் நந்தினி, இங்கே இருக்கேன். மாமா பார்க்கும்போது எனக்கு அங்கே நின்னா ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு தான் இங்கே நிற்கேன். மாமா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மச்சான் கையில் எடுத்து வச்சிருக்கேன், என்னன்னு தெரியாத மச்சாக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அவட்ட இதை? சரி, இதில் உள்ள பேரை கூகுளில் அடிச்சு பார்ப்போமா? அட்டா 6 மண்டலு. இதுக்கு தான் எழுப்பிட்டு இருக்கியா? அட்ட பைத்தியம். சொல்ல வேண்டியதானே என்கிட்ட. சாப்பிடாம கதை தலைச்சத்து வரலையா? இதுக்கு தானா? பைத்தியக்காரி. கிச்சனுக்கு போயிருப்பால, அங்கே யாரெல்லாம் இருக்கான்னு தெரியலையா? எப்படி போவேன்? நந்தினி உடனே மச்ச தேடுது. ஆமாம், போ போய் மச்சாட்ட போய் பேசுப்போம். போ நந்தினி, மச்சான் தேடுதலாம். நீ போய் சொல்லு, அப்பதான் சந்தோஷம் வரும். இவன் என்ன சொல்ல? அதுவும் சொல்லி சில பேர் என்ன.
இருந்தாலும் நீ வாயினா சொன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம். சொல்ல முடியாமல் தானே அங்கே எழுப்பி விட்டு வச்சுட்டு வந்திருக்கு. போய் லூசு போடி. நீ வேணா சொல்லு போவோம் மச்சான்டா. அடிச்சு போடாண்டி போடி. போடியெல்லாம் இப்போ தள்ளி விடட்டான். தள்ளி விட்டா நீ தான் ஏச்சு வாங்க போகிறாங்க மச்சான்டா. அப்போ இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன் நைட்டு வர சொன்னாலாம். ஓ நாளைக்கு காலைல சொல்கிறேன்னு சொன்னது அப்போ இதுக்கு தான் இப்போ வழுக்க தான் எழுப்பி விட்டு போயிருக்க பாரு. நீ என்ன பண்ண இங்கே இருக்க வேண்டியதானே அப்போட்டு போயிட்டு போயிருக்கு எனக்கு. இதுக்கு தான் நேற்று ஒரே 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு மாநாடு போட்டிருக்காவ. இவளுக்கு தான் ஒன்றும் தெரியாத சௌமி சொல்லிப்போடோ. கரெக்டாக வாட்ச் பண்ணுது. யார் உங்கள் மச்சான்ல கரெக்டாக இருக்கும், எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கும். மரமண்டை வந்து தோலையும் எப்படி வாவக்கிச்சிருக்கு. இவ்வளோ தூரம் பக்கத்தில் உட்காந்து எழுப்பி விட்டுட்டு இப்போ போய் அங்கே உட்காந்துருக்குது. இதுக்கு மேலாம் என்னால் இங்கே இருக்க முடியாது. இப்போ உன்னை பார்த்தே ஆகணும். நான் வாரேன் இரு. வாட்சில் வந்து நீ மச்சான் வர போகுது, நீ போ. என்ன செய்யுதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு போகிறோம் நாங்கள். என்ன ஷோவாக நடக்கு? மச்சான் எழுந்து வருது, ஓடு. தள்ளி விடாதடி பாச்சு. அச்சோ மாமா பார்க்க என்ன சொல்ல. ஏய் இங்கே வாணி திரும்பி பாரு. இங்கே வாணி என்கிட்ட ஏய்க்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும் தெரியாதா? ஆ தெரியாம தான் அங்கே திரும்பி நிற்கியோ. வானே பக்கத்தில் நீ வரைய நான் வரத்தா? திரும்ப லூசு பவி. எதுக்கு மாமா இப்படி பண்ணுதீங்க? வெளியே ஆள் இருக்கலாம். ஆள் இருக்கா வெளியே? எல்லாரும் அவங்க ரூமில் தானே இருக்காங்க. இறக்கி விடுங்க முதல்ல. முடியாது. யார் இருக்கா வெளியே? ஹாலில் தானே இருப்பாங்க. கேட்காது அதெல்லாம். ஹாலில் இருந்தால் கேட்காது, நம்ம ரூம் வாசலில் இருந்தால் கேட்காது. என்ன சொல்கிறார மாட்டேன். நம்ம ரூம் வாசலில் இருக்கா பாருங்க வாசலில் யார் நிற்கான்னு சத்தம் கொடுங்க. யாரு? சௌமியனுக்கலா? எப்படி சொல்லுவீங்க? இல்லை நீ பவி சௌமி எல்லாரும் தான் நேற்று வச்சு ஒரே மாநாடு போடுதிய. இந்த விஷயத்தையும் அவள் தான் சொல்லி கொடுத்துருப்பான்னு நான் கெஸ் பண்ணுறேன். அப்போ அவள் தான் போல. கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி நோட் பண்ணிருக்கு. வாட்சி வாங்க, நம்ம ரூமுக்கு போயிடும். சாமியா ஏ பவி மச்சான் வாங்க 2 பேரும் உள்ள வாங்க. இது என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஆ மச்சான் நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலையே. முதல்ல சொல்லணும்லாமா? நீங்கள் இங்கே நிற்பீங்க, நான் இங்கே எதிர்பார்த்தேன். சரி விடுங்க மச்சான், நாங்கள் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்க கூடாது. நாங்களும் நாங்கள் உங்கள் சந்தோஷத்தை பார்க்கலான்ட்டு இப்படி பார்த்தோம். கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாவா? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நாங்கள் போகிறோம், டிஸ்டர்ப் பண்ணல. நந்தினி பாய். நான் வாரேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேங்க சின்னுக்கு. இல்லை வா, ஒன்றும் அவசரம் இல்லை. 2 பேரும் நில்லுங்க. சொல்லுங்க மச்சான். சாமியா இது உண்மையா என்னம்மா? நம்பலாமா? மச்சான் நம்பலாம் மச்சான். மைனி கூட என்னோட விஷயம் தெரிஞ்ச உடனே சொன்னாங்கல்ல, சொல்லுங்க நான் மெடிக்கல் போயிட்டு வந்திருப்பேன் அப்படின்ட்டு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் விசாரித்தேன். சரியாக இருக்கும் மச்சான். செக்கப்போட கூட மேடம்கிட்ட கேட்டேன், ஆனால் டாக்டர் சொன்னாங்க இருக்கும்ட்டு. இதுக்கு தான் நேற்று அந்த வேலை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்க வேண்டியதுனம்மா. அது கன்ஃபார்மாக தெரியாமல் நீங்கள் அதை சொல்லி வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஆசை வளர்த்துருவீங்களா? அதான் அத்தா மைனி யார்ட்டுமே சொல்லலை, நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்லிக்கலான்ட்டு இருந்தோம். சரிம்மா. சரி மச்சான், நாங்கள் ரூமுக்கு போகிறோம். ஆனால் 2 பேருக்கு எங்கே சொல்லிட்டீங்களா இந்த விஷயத்தை பற்றி? இல்லை மச்சான், நாங்கள் யார்ட்டுமே சொல்லலை, உங்கள் அண்ணங்கிட்டையும் சொல்லலை. ஏன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு அதை உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லணும்னு தான் நாங்கள் சொல்லலை. நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் சொல்ல மாட்டோம். சரி நீங்கள் சொல்லாதீங்க, எதுவுமே யார்ட்டையும் சொல்லாதீங்க. நான் வந்து சொல்லிக்கிறேன். எப்போ மச்சான் சொல்ல போகிறீங்க? அவனை 2 பேர்த்து எழுப்பி சீக்கிரம் கார்டு கொண்டு போய் சொல்லுங்கம்மா. போயிட்டு சீக்கிரம் வந்துடுவானுவேன். நான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வரேன். நைட் சொல்லுவேண்ணே. சரி மச்சான், நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறோம். அப்புறம் அக்காவும் மச்சான்னு போயிடுவாவ, அம்மாவும் மனம் கூப்பிட்டு போயிடுவான் கார்டு கொடுக்க. பாபாவும் போயிடுவான். நீங்கள் 2 பேரும் இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. நான் அத்தையை வர சொல்லுதேன். அத்தை உங்க கூட இருப்பாங்க சரியா? நான் கூப்பிட்டு வந்த பிறகு மறு அத்தை உங்க கூட இருக்கட்டும். நான் கார்டு கொடுத்துட்டு வரேன். சரி மச்சான். நந்தினி என்னாச்சு டல்லாக இருக்கேன்? ஆமாம் சொல்லுமா. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஏக்கு அங்கே போய் நிற்க கிச்சன் கேட்க வேணாம். உங்ககிட்ட சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான். சரி நிமிந்து பாரு, என்ன பாரு. வேண்டாம், கொஞ்ச நேரம் இப்படி இருக்கேன், பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஏக்குங்க இதுக்கு தான் என்னை கட்டாயமாக எழுப்பி காஃபியை குடிக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். வேறு எப்படி சொல்ல? சரி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்கள் தான் வேணும். நான் உனக்கு தானே, அப்புறம் என்ன வேறு என்ன வேணும் சொல்லு. சரி சீக்கிரம் கிளம்புங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொலுசு கட்டிங்களா எடுத்துகிட்டு வருவோம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா. தூக்கட்டாம்மா? தூக்குனீங்கல்ல, பேரவை தூக்குங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரப்பட்டீங்க? அக்கா பாவியெல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன தெரியும் நீங்கள் எங்கே திட்டு தானே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நீ எப்போ அங்கேயே வந்திருக்கணும். நான் கிச்சனுக்கு வந்து உனக்கு கூப்பிட்டு வந்திருப்பேன்.
கிச்சனுக்கே போகலை, நாங்கள் முன்னாடி வாசலில் தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு? வந்தவொடனே தூக்கிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிடலாம் தான் பார்த்தேன். வேறு முடியல இல்லாமா கூட வந்து தலை சுற்றிடும். சரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். மாமா ஹாப்பியாக இருக்கீங்களா? அது தானே சொல்லிட்டு இருக்கேன். இதில் என்ன டவுட் உனக்கு? குட்டி நந்தினி வர போகிறாங்க சீக்கிரமாண்ணா. நந்தினி தான் வேணுமா? ஆமாம், எனக்கு என் நந்தினி தான் வேணும். எனக்கு என் மாமா தான் வேணும். சரி பார்ப்போம் யார் வராங்கன்னு. அதுக்கு எடுத்து வேணா இன்னொன்று பார்ப்போம். கன்ஃபார்மாக தானம்மா இருக்கும். எனக்கு தோணலை, அக்கா தான் நேற்று சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குல்ல உனக்கு, ஒரு வேளை இருக்கும் செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னபடி பார்த்தா இருக்கும் தான். ஆனால் எனக்கு தெரியலையே, டாக்டர்கிட்ட கேட்டுக்கிடுவோமா? கேட்போம், கண்டிப்பாக கேட்போம். சரி என்ன வேணும் உனக்கு சொல்லு. கொலுசு வேணும், வேறு என்ன வேணும்? கொலுசு நான் இதுக்காக கேட்கல, சும்மா தான் கல்யாணத்துக்கு புதுசாக போடலான்னு கேட்டேன். சரி வாங்கி தரேன். வேறு என்ன வேணும் சொல்லு. வேண்டாம், எனக்கு வேறு எதுவும் தோணலை. இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டியாமா? அது அப்படி தான் இருக்குமா, என்ன செய்ய? நானும் கேள்விப்பட்டிருக்கேன், தலை சுத்தம் வாந்தி எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ சாப்பிடாம கிடந்தனால உனக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பிடணுன்னு அது ஒத்துக்காமல் அப்படி இருக்குன்னு நான் நினச்சேன். இங்கே இல்லை, அதுக்காக தான் சாப்பிட முடியாமல் இருந்திருக்கு. அம்மாட்ட சொன்னால் அம்மா அவ்வளோதான். அத்தை சொன்னால் அத்தை என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்களா? சும்மாவே மருமக மேலே ஓவர் பாசம் தான். எனக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த 2 எருமகிட்டையும் சொல்ல முடியலையே. கன்ஃபார்ம் பண்ணால் தான் சொல்ல முடியும். சரி வாரியா, இப்போமே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்துடும். இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வருவோமா? வேற போமாம்மா, இருங்க. கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்குவோமே. நான் அதுக்கப்புறம் கூட்டு போகிறோம். மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போவோம். 2 மட்டும் என்ன அலைய வைப்பீங்களா? சரி இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்கா? சரி போவோம், நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சந்தோஷமாக தான் ஏன்ட்டில் காமிக்கணும். அப்படியா? என்ன பண்ணணும்னு சொல்ல பண்ணுவோம். என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல நந்தினி. அவ்வளோ சந்தோஷமா? என்ன நான் அப்பா ஆக போகிறேங்களா? ஆனால் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. எதுக்கு மாமா இப்படி சொல்லுறீங்க? இல்லை 4 மாதம் தான் ஆகுது. ஏற்கனவே ஒருத்தர் தாங்க முடியல. இல்லை இன்னொன்னா என்னன்னு தான் தாங்க போகிறேன்னு எனக்கு தெரில. ஒருத்தி படுத்துகிற பாடே என்னால் சமாளிக்க முடியல. இதில் வேறு இன்னொன்னா நீங்கள் தானே வேணும் கேட்குங்க. எனக்கு என் மாமா தான் வேணும். அப்போ வேணும்னா கிடங்க. 1 இல்லை 2 இல்லை, எத்தனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். என்ன நந்தினியை சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பெரிய நந்தினியே சமாளிக்கிறேன், சின்ன நந்தினியை சமாளிக்க மாட்டேனா? பார்த்துக்கோண்ணா, குட்டி தேவதை வரட்டும். அப்போ உங்கள் தேவதை வந்தானே என்னைய கவனிக்க மாட்டீங்க. ஆமாம் ஏற்கனவே சொன்னோம்ல, என் குட்டி நந்தினி தந்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ ஓடிட வேண்டியதான் வீட்டுக்கு. குட்டி நந்திரியை கொண்டு எங்கள் அப்பாட்ட போட்டு என் பாட்டுக்கு நான் இங்கே இருந்துக்கிடுவேன். அப்படியா? என் மாமா எனக்கு மட்டும்தான். சோரா மீரா எல்லாத்துலையும் சண்டை போட்டாச்சு. இப்போ என் பொண்ணு டைமா போடுவேன், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போடுவேன். எனக்கு மட்டும்தான். சரி சந்தோஷமாக இருக்கணும். என்னம்மா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்லி நான் வாங்கி தரேன். சரியாம்மா? சண்டை போடக்கூடாது சரியா? சந்தோஷமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. என்னம்மா எதுவாக தான் எடுத்து சொல்லுன்னு சொல்லியிருக்கோம்ல, கோவப்படக்கூடாது என்ன? சரி. சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க? கிச்சனில் போய் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வரட்டா? சுனில் சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு வரட்டா? சரி நான் படுத்துருக்கட்டா? வேலையை முடிச்சுட்டு வாங்க, வந்து சொல்லுங்க, கிளம்பி போய்ட்டுருவோம் என்ன? ஆனால் உங்கள் குழந்தைகிட்ட இப்போ சொல்லலாம்டா என்னம்மா? ஆனால் சீக்கிரம் கிளம்பணும் சரியா? சீக்கிரம் போயிட்டு வரோம். ஏன்னா சாப்பிடாம வர சொல்லியிருக்காங்களாம்மா. சீக்கிரம் போய் செக் பண்ணிட்டு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சாப்பிட்லாம்ல. நேராகி போனோன்னா அங்கேயும் லேட்டாகலாமா? சுனில்கிட்டையும் கன்ஃபார்ம் ஆன பிறகு சொல்லணும். நீங்கள் தனியாக சொல்லலாம்னு சொல்லிக்காங்க உங்கள் குழந்தைகிட்ட சரியா? சரி, நான் கிச்சன் போயிட்டு வரட்டா? வேலை பார்க்கணும், கவனமாக வேலை பார்க்கணும், புரியுதா? சரியாம்மா? சரிம்மா சீக்கிரம் போய் முடிச்சிட்டோம். மே கமெண்ட் டாக்டர். வாங்க வாங்கம்மா. சுகர் செக் பண்ணிட்டீங்களா? டெஸ்ட் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டோம் டாக்டர். டாக்டர் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டில் செக் பண்ணுறாங்களா மேம், அது உண்மையாக இருக்குமா இல்லையா? ஏன் திடீர்னு கேட்குறீங்க? இல்லை மேம், இவன் காலேஜ் செக் பண்ணியிருக்காதான். செக் பண்ணாங்களா இவங்களா? ஒரு டவுட்டில் பண்ணியிருக்காங்க மேம். அதான் இதை பார்த்துட்டு சொல்லுங்களேன். கொடுங்க. நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் வரும்போது சொன்ன ஞாபகம் இருக்கா? நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்களா? என்ன மேம் ஒன்றும் புரியலையே. நீங்கள் என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டேன். நீங்கள் சொன்னீங்களா மாஸ்டர் டிகிரி பண்ணுறாங்கன்னு. படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் விவரம் இல்லைன்னு சொன்னேனே. ஆமாம் மேம், அதுக்கும் இப்போ என்ன? இதெல்லாம் முந்தையே தெரிஞ்சிருக்கணும், முந்தையே அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். நான் இதை சொல்கிறதுக்காக தான் அன்றைக்கி கேட்டேன். நான் சரி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு தான் அன்றைக்கி இப்போ டெஸ்ட் எடுக்க நேற்று வர சொன்னேன். நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் இருக்காங்க. மேம் உண்மையாவா சொல்கிறீங்க? ஏன் நம்ப முடியலையா?
இப்போ இதுக்காக தான் அப்படி வருதா மேம்? எல்லாம் ஆஸ் யூஸ்வல் தான், எப்பவும் போல தான் எல்லாத்துக்கும். அதான் எல்லாம் சாப்பிட சொல்லுவேன். வாமிட் பண்ணாங்கன்னு அப்படியே இருந்தாங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வெயிட் எதுவும் தூக்க விடாதீங்க 3 மந்த்ஸ்க்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பட் ஆனால் நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும். இனிமேல் அப்படி சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பசிக்காமல் இருக்கலாம், ஆனால் குழந்தைக்கு பசிக்கலாம். டைமுக்கு சாப்பிடுங்க. வாமிட் பண்ணாலும் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இருங்க. ஜூஸ் எடுத்துக்காங்க. தண்ணி ஐட்டம்கிட்டே போடுங்க. மந்த்லி செக்அப் பண்ணுறேங்க. ஸ்கேன் பண்ணணும். நாளைக்கு வர முடியுமா? எப்போ டாக்டர்? மார்னிங் இதே போல் வந்துடுங்க. டாக்டர் எவ்வளோ நேரம் ஆகும் ஸ்கேன் பண்ண? என்னாச்சு? டாக்டர் 4 நாளாக என் தங்கச்சி கல்யாணம், அதான் கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் கேட்டேன். ஓகே ஓகே, சீக்கிரம் வந்துட்டு போயிடலாம்ல. கொஞ்சம் ஆனால் இவங்களையும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். வேலை இருக்கணும். வேலையை இவங்களை ரொம்ப செய்ய விடாதீங்க. ஓகே டாக்டர், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் முக்கியமான பாயிண்ட், மாத்திரை எடுத்துக்கிடணும் கரெக்டாக, சரிங்களா? சாமி ஏற்கனவே மாத்திரை சாப்பிடாம தானே வந்தாங்க. மாத்திரையா? நிறைய இருக்குமா? டெய்லி போடணுமா? ஆமாம், அது சத்து மாத்திரை. அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதை கொடுப்பாங்க. நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்ல. நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், அதெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்ருவோம். எதுக்கு மாமா இப்படி பண்ணுதீங்க நீங்கள்? மாத்திரைக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சாப்பிட்லாமான்னு கேளுங்களேன். வேற எதுவும் சாப்பிடணும். சரி, மெடிக்கலில் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு போயிருங்க. கவனமாக பார்த்துக்கோங்க. செக்அப் கரெக்டாக வந்துடணும். மேடம், மும்பைக்கு கூட்டிகிட்டு போவா அப்படி? 1 மாதம் கழிக்கட்டுமே, ட்ராவல் வேண்டாமே. அப்படியா? இல்லை மேம், இவன் என்கிட்ட இருந்தால் தான் ஒழுங்காக மாத்திரை சாப்பிடுவான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே எல்லாத்தையும் ஏமாற்றிடுவான். சரி, ஆனால் ட்ரெயினில் போகும்போது குழுவலாம். அதான் வேண்டாங்கிறது. ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போவா? அவங்க பயப்பட மாட்டாங்களா அவ்வளோ அவசரமாக போகும்போது? நான் யாருக்குன்னா கூப்பிட்டு போயிருக்கேன், இப்போ வரும்போது அதில் தான் வந்தோம். பயப்பட மாட்டாங்கன்னா ஓகே. ஏன்னா உயரமாக போகும்போது பயந்துட்டாங்கன்னா அது அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எங்களை குறை சொல்லக்கூடாது. பயந்தாங்கன்னா அப்புறம் அது இதாயிரும். சரி மேடம், நான் முடிவு பண்ணிட்டு அடுத்து வரும்போது சொல்கிறேன். ஓகே, உங்கள் விருப்பம் தான். சரி, கிளம்பட்டுமா டாக்டர்? சரி, கவனமாக பார்த்துக்கோங்க. மேடு பள்ளம் இதெல்லாம் பார்த்து கூப்பிட்டு போங்க. ஓகே டாக்டர், கவனமாக பார்த்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே. போம்மாம்மா, ம். இங்கே இருக்கியாம்மா? நான் வெளியே கடை போயிட்டு வரேன். ஏன் மாமா? வந்துடுறேன், ஒரு 2 நிமிஷம். டாக்டர் இருந்தாங்க. என்னது இது? ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்கீங்களா டாக்டர்? அதுக்கு தான் ஸ்வீட். தேங்க்யூ. சாமி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு டாக்டர். சரி வரேன் டாக்டர். சரி வரோம் டாக்டர். சரி, போயிட்டாங்க. இப்போ போம்மா. ம், போவா. நடந்துடுவியா? தூக்கிட்டு போவா. வேண்டாம் வேண்டாம், நான் நடந்து வந்துடுவேன். வாங்க. சரி வா.